ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முட்டைக்காளான். இதோ பாருங்கள், முட்டைக்காளான். இது ரீசெண்டாக பெஞ்ச மழையில் தான் முன்னெல்லாம் முளைச்ச காளான் தாங்க இந்த முட்டைக்காளான். அதான் இப்போ குட்டி குட்டியாக இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பெரிய காளானாக போட்டிருக்கேன், குட்டி குட்டி காளானும் போட்டிருக்கேன். இப்போ பெஞ்ச மழையில் பெஞ்ச காளான் தான் இந்த முட்டைக்காளான். நல்லா ஒயிட்டாக வெண்மை அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை கிரேவியாக நம்ம வச்சு சாப்பிட்றதுக்காக இப்போ கட் பண்ணியிருக்கேன். நல்லா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டைக்காளான் கிரேவி தான், அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். யாருக்குன்னு வீடியோவில் போட்டிருக்கேன். இது ரெண்டாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு அடுப்பில் ஒரு ஈக்கு குத்தி அதில் ஒரு சின்ன கம்பி வச்சு குத்தி சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நான் ரெண்டாக கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று இதை பொடியை கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி அதில் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகெல்லாம் போட்டு வடையாகவும் தட்டி சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது தொக்காவும் பண்ணி சாப்பிடலாம், கிரேவியாகவும் சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம், ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக நல்லா அருமையாக இருக்குங்க. மலையில் கொடைக்காளானும் புடைச்சி வரும், ஆனால் முட்டைக்காளான் தான் ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும் பார்த்துடுங்க. இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தாங்க, இவ்வளோ இது கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி கிரேவி தான் பண்ண போகிறேன். இது பிடிச்சவங்க இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஸ்ரீ ஈஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்மி சொந்தங்களே, இப்படி நாளாக கீறிட்டு இதில் உப்பு போடணும், சிறிது உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், இப்படி நல்லா இது ராவிட்டு நல்லா போட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கம்பி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக வச்சுட்டு இப்படி சுட்டு சாப்பிடணுங்க. முட்டைக்காளான் இப்படி தான் சுட்டு சாப்பிட்டா இதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்குங்க. இதுவும் சுட்டு வந்தாச்சு, நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இதை பிச்சு சாப்பிடணுங்க. இது நல்லா வந்தாச்சு, உள்ள நல்லா வந்தாச்சு. இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும். இதே போல் அடுத்ததையும் இதில் உப்பு போட்டு இப்படி சால்ட்டு இப்படி போட்டு நல்லா அப்படி ராய் விட்டுட்டு மிளகாத்தூள், இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஒரு காலம் கிடச்சா கூட ஒரு அதிசயமாக கொண்டு இப்படி சுட்டு சின்ன பிள்ளைல சாப்பிடுவோம். இப்போ வீடியோவில் உங்களுக்கு இப்படி சுட்டு காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, கிராமங்களில் இந்த முட்டைக்காளான் ரொம்ப கிடைக்குங்க. அது மழை சீசனில் இந்த மின்னலில் முளைக்கிறது தான். நல்லா அருமையாக சுட்டு எடுத்து வந்தாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்படி பீஸாக பிச்சு இந்த மாதிரி சாப்பிடணுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் சுட்டு சாப்பிடுங்க முட்டைக்காளான்.
முட்டை காளாங்க பிடிச்சவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. மூன்று அடுக்காக நாங்கள் சுட்டுறோம் பாருங்கள், எப்படி சுடுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சுட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் முட்டை காளான. இதை ஒன்று நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து செம்மையாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் டேஸ்ட் பாருமா, இது எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு சொல்லு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா சுட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்கிறான் என் பையன். இந்த பாருங்க, உங்களுக்கும் கிடைச்சா இந்த மாதிரி சுட்டும் சாப்பிடலாம். எந்தெந்த டிஷ் வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடலாங்க. இதை நல்லா செம்மையாக அருமையாக இருக்குது.